ஒரு கண்டெய்னர் எலமெண்ட்டை விட்டு கண்டென்ட் வந்து வெளியே போகுது அப்படிங்கும்போது அதை ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ எப்படி அந்த கண்ட்ரோலை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம இந்த மேக்ஸ் வித் மினிமம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த போது நம்ம கண்டெய்னருக்கு செட் பண்ணுற சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் இந்த மாதிரி கண்டெய்னரை விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதும் வந்து நம்ம லே அவுட்டை பிரேக் வந்து பண்ணும். ஏன்னா இந்த கண்டெய்னருக்கு கீழே நம்ம வேறு ஏதாவது கண்டென்ட்டை வந்து காமிச்சிருப்போம். அண்ட் இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிற டெக்ஸ்ட் வந்து ஒன்று அந்த கண்டென்ட்டை கீழே தள்ளிடும், இல்லைனா அந்த கண்டென்ட்டுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அது மற்ற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று கண்டென்ட்டை கீழே தள்ளும், இல்லை கண்டென்ட்டுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கண்டெய்னர் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிறத கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டைரெக்டாக அந்த கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்க எலமெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அதை கண்டெயின் பண்ணியிருக்க பேரண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். எந்த எலமெண்ட்டை விட்டு கண்டென்ட் வெளியே போகுதோ அந்த எலமெண்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் அது கண்டெய்னர் எலமெண்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டிவிஷனுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நான் எடுத்துக்கிறேன். டிஃபால்ட் வேல்யூவாக விசிபிள் அப்படிங்கிறதா வந்து இருக்கும். ஸோ அதனால தான் கண்டெய்னரை விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் வந்து நமக்கு விசிபிளாக இருக்குது. இந்த விசிபிள் இல்லாமல் இங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், ஹிடன் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஹிடன் வந்து யூஸ் பண்ணலாம். ஹிடன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரை விட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் வந்து இந்த மாதிரி ஹைட் ஆகிரும். ஸோ கண்டெய்னருக்குள்ளே என்ன கண்டென்ட் ஃபிட் ஆகுமோ அது மட்டும்தான் ஷோ ஆகும், வெளியே போகிற கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிரும். ஸோ இந்த ஹிடன் அப்படிங்கிற வேல்யூவை ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிக்கு எப்போ அப்ளை பண்ணலான்னா அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது, அது ஹைடானால் பரவாயில்ல அப்படிங்கும்போது நம்ம இந்த ஹிடன் அப்படிங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணலாம். சப்போஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிற கண்டென்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது யூசருக்கு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அந்த கண்டென்ட் வந்து லே அவுட்டையும் பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கும்போது இங்கே வேல்யூவாக ஸ்க்ரோல் அப்படிங்கிற வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸ்க்ரோல் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து ரெண்டு சைடும் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வந்துடும். அண்ட் எந்த ஆக்சிஸில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கோ அந்த ஆங்கிளுக்காக இந்த ஸ்க்ரோல் பாரும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வெர்டிகலாக தான் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால வெர்டிகலாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்காக இங்கே ஸ்க்ரோல் பார் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸில் தான் அந்த ஓவர்ஃப்ளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த ஸ்க்ரோல் பார் வந்து வந்திருக்கு. இதுவே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே பாட்டமில் அந்த ஸ்க்ரோல் பார் வந்து வந்திருக்கும். பட் இந்த ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அது என்னன்னா எந்த ஆக்சிஸில் கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆச்சோ அந்த ஆக்சிஸ்க்கு மட்டும் இது ஸ்க்ரோல் பார்ஸ் ஆட் பண்ணாமல் ஓவர்ஃப்ளோ ஆகாத ஆக்சிஸ்க்கும் இது பை டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரோல் பாரை ஆட் பண்ணியிருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் எந்த ஆக்சிஸ்லையும் கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகலை அப்படின்னா கூட இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான இந்த யூஐ வந்து கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா HTML ஃபைல் வந்து எடுத்துக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு பேராகிராஃபை தவிர மற்றது எல்லாத்தையும் நான் டெலீட் வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா கண்டெய்னரோட சைஸே வந்து அதோட மேக்ஸிமம் சைஸுக்கு க்ரோ ஆகலை, அதனால உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து வரல. பட் ஸ்டில் என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு சைடும் அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான அந்த யூஐ வந்து கிரியேட் ஆகிருக்கு. அப்போ ஸ்க்ரோல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனே இல்லைன்னா கூட இது இந்த மாதிரி டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன கொடுக்கலான்னா எப்போவுமே வந்து ஆட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே வேல்யூவாக கொடுக்கறதா வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே ஆட்டோ அப்படிங்கிற வேல்யூவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டோ வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வராது.
எப்போ கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அண்டு எந்த ஆக்சிஸில் ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் அந்த ஆக்சிஸ்க்காக ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓவர்ஃப்ளோ ஆகாத ஆக்சிஸ்க்கு வந்து அந்த ஸ்க்ரோலிங் யூஐ வந்து கிரியேட் ஆகாது. ஸோ இதை தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி கண்டென்ட் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டைம் வந்து பேராகிராஃப் எலமெண்ட் எடுத்துகிட்டு இதில் லோரம் 1000 வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ வெர்டிக்கலாக மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதுனால ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி அந்த ஸ்க்ரோல் பாரை வந்து ஆட் பண்ணியிருக்கு. இங்கே கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்காக ஸ்க்ரோல் பண்ணுற பார்ஸை வந்து கிரியேட் பண்ணல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக ஆக்சிஸை செலக்ட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கும் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை சேர்த்து கண்ட்ரோல் பண்ணோம். இதே செப்பரேட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ எக்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை ஒய் வந்து வேணும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஒய் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம இந்த ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற சிங்கிள் ப்ராப்பர்ட்டியை வச்சு ரெண்டு ஆக்சிஸ்க்கும் பண்ண முடியுது அப்படிங்கும்போது எதுக்காக செப்பரேட்டான ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கங்க. நம்ம செட் பண்ணுற லே அவுட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஹைட் பண்ணிடணும். ஒய் ஆக்சிஸில் ஓவர்ஃப்ளோ ஆனால் மட்டும்தான் ஸ்க்ரோல் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரணும். அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே செப்பரேட் ஆக்சிஸை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஹிடன்கிற வேல்யூவும் ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து ஆட்டோங்கிற வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எப்பவுமே அதை ஹைட் பண்ணிடும். ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆகிற சமயத்தில் அந்த ஸ்க்ரோல் பார்ஸை ஆட் பண்ணிவிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் ரெண்டு ஆக்சிஸையும் செப்பரேட்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.